வணக்கம். நான் டாக்டர் GOKULA கிருஷ்ணன், சீனியர் கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜனா ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்ல 20 இயர்ஸா சர்வீஸ் பண்ணிட்டுருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான காமன் தலைப்பு என்னன்னா, ஹிப் ரீப்ளேஸ்மென்ட். அதாவது இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. இது நெறைய பேருக்கு நெறைய டவுட்ஸ் இருக்கு. அதுல ஏன் பண்றோம்? இது மூட்டு தேயறத காமனான ஒரு சாதாரணமா வரக்கூடிய ஒரு காரணம்னு பார்த்தா மூட்டு தேயறது. அது இல்லாம இடுப்பு மூட்டு பால் ஃப்ராக்சர் ஆகுறது ஒரு முக்கியமான காரணம். இது வயசானவங்களுக்கு இது காமனா வரும். யங்கர் பீப்பிள்க்கும் இது பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. அது என்ன காரணம்னு பார்த்தா, ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ். அதாவது நம்ம ஹிப் ஜாயிண்டோட பால்ல ரத்த ஓட்டம் தடைபட்டு, சில காரணங்களால தடைபட்டு, அந்த பால் அழுகி போயிட்டு, அப்போ மாத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இதுதான் யங் பீப்பிள்க்கு ஒரு காரணமா அமையுது. மூட்டு மாத்துனதுக்கு அப்புறம் அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கரெக்ட்டான ஒரு பெஸ்ட் இம்ப்ளான்ட் சூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஆப்பரேஷன் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா முடியுது. அது 70 வயசு, 80 வயசு, 90 வயசுக்கும் நம்ம ஆப்பரேஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கு சர்ஜரிக்கு முன்னாடி அவங்க சர்ஜரிக்கு தயார்படுத்தி, அவங்க ஃபிட்டா எல்லா ஆங்கிள்லயும் ஹார்ட் வைஸ், லங்ஸ், அவங்களோட ஜெனரல் கண்டிஷன் ஃபிட் பண்ணி, பிளட் குடுக்கணும்னா குடுத்து, இதெல்லாம் ரெடி பண்ணி தான் சர்ஜரி கொண்டு போறோம். சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறம் பிசியோதெரபி ரீஹாபிலிட்டேஷன் குடுத்து, அவங்கள 2 நாள்லயும் நடக்க வச்சுடுறோம். அவங்களோட ப்ரீ விழுகுறதுக்கு முன்னாடி எந்த லெவல்ல இருந்தாங்களோ, அதே லெவல் ஆஃப் லைஃப் நம்ம திருப்பி குடுக்குறோம். முன்னாடியெல்லாம் 80 வயசுல கீழ விழுந்து இடுப்பு முறிஞ்சுட்டா, அவங்கள அப்படியே விட்டுருவாங்க. எதுவும் பண்ணாம. பட் இப்ப அப்படி இல்ல. நம்ம சர்ஜரி பண்ணி அவங்களோட லைஃப திருப்பி குடுக்குறோம். இந்த இடுப்பு மூட்டு மாத்துறது யங்கர் பாப்புலேஷனுக்கு பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வருது. அதுல காமனா இருக்கக்கூடிய ஒரு காரணம்னு பார்த்தோம்னா, ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ். அதாவது நம்ம ஹிப் ஜாயிண்ட்ல இருக்கிற இந்த பந்து கிண்ண மூட்டோட அந்த பால் அழுகி போய், அதனால ஜாயிண்ட் ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு மாத்தக்கூடிய நிலைமை ஏற்படுது. அவங்களுக்கு நம்ம மாத்தும்போது நல்ல பெஸ்ட் குவாலிட்டி இம்ப்ளான்ட்ஸ், லாங் லைஃப், ஒரு 30 to 40 இயர்ஸ் வரக்கூடிய அளவுக்கு இம்போர்ட்டட் இம்ப்ளான்ட்ஸ் இருக்கு, இந்தியன் இம்ப்ளான்ட்ஸ் இருக்கு. அத அப்ராப்ரியேட்டா சூஸ் பண்ணி போன் குவாலிட்டி வச்சு முடிவு பண்ணி, அவங்களுக்கு நம்ம ஆப்பரேஷன் பண்ணும்போது அவங்களோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கு. அவங்க நார்மல் லைஃப் லீட் பண்ணக்கூடிய அளவுக்கு திருப்பி வந்துடுறாங்க. ஜாகிங் போறது, எக்சர்சைஸ் பண்றது, படி ஏறி இறங்குறது, கார் ஓட்டுறது, பைக் ஓட்டுறது எல்லாமே பண்ண முடியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு டெவலப்ட் இம்ப்ளான்ட்ஸ் இப்ப அவைலபிளா இருக்கு. அது நம்ம ஹாஸ்பிட்டல்ல நம்ம ரெகுலரா பண்ணிட்டு தான் இருக்கோம். இடுப்பு மூட்டு மாத்துறோம். இது யாருக்கு பண்றோம் காமனா அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் ஏஜ்டு பாப்புலேஷன், கொஞ்சம் வயசானவங்களுக்கு, ஒரு 70 வயசு, 80 வயசு, 90 வயசு, நல்லா ஆக்டிவா, ஆரோக்கியமா அவங்க இண்டிபெண்டன்ட்டா இருந்தவங்க, திடீர்னு ஒரு நாள் தவறி விழுந்து இடுப்பு உடைச்சுக்குவாங்க. அந்த மாரி ஆட்களுக்கு நம்ம அவங்கள அட்மிட் பண்ணி, அவங்களுக்கு தேவையான டெஸ்ட்டுகள எடுத்து, ஆப்பரேஷனுக்கு ஃபிட் ஆவாங்களா இல்லையா? இல்ல அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செஞ்சு, ரிஸ்க் எல்லாம் குறைச்சு, அப்ப ஆப்பரேஷன் பண்றோம். பண்ணி அவங்கள நடக்க வச்சு, அவங்க விழுகுறதுக்கு முந்தி எப்படி இருந்தாங்களோ, அந்த லெவல்ல அவங்கள நடக்க வச்சு தான் வீட்டுக்கு அனுப்புறோம். இந்த மாரி நாங்க நெறைய கிட்டத்தட்ட ஒரு 10, 15 வருஷமா இத பண்ணி குடுத்துட்டுருக்கோம். நல்ல இம்ப்ரூவ்டா நல்லா அவங்க நார்மல் லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கிற பேஷண்ட்ஸ் நெறைய பேர் இருக்காங்க எங்களுக்கு. இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்ச பின்னாடி, அவங்கள நம்ம பிசியோதெரபி ப்ராப்பரா ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு தகுந்த மாரி எங்களுக்கு எக்ஸ்பர்ட் பிசியோதெரபி டீம் இருக்கு. அவங்கள கரெக்ட்டா அ அ அவங்க புரிஞ்சு பேஷண்ட்டோட தேவைகள அறிஞ்சு, அவங்கள ட்ரெய்னிங் குடுப்போம். நடக்க வைக்கிறது. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் பிசியோதெரபி ஒரு சில வாரங்கள் நாங்க இங்கிருந்து ஆள் அனுப்பிச்சு விட்டு ட்ரெய்னிங் குடுத்து, அவங்கள நல்லபடியா நடக்க வச்சு, ஆரம்பத்துல வாக்கர் வச்சு நடப்பாங்க. அப்புறம் சிங்கிள் ஸ்டிக்குக்கு மாத்தி, பிறகு எதுவுமே இல்லாம அவங்க முன்னாடி எப்படி விழுகுறதுக்கு முன்னாடி நடந்தாங்களோ, அந்த அளவுக்கு அவங்கள பண்ண வச்சு தான் ட்ரீட்மெண்ட்ட கம்ப்ளீட் பண்ணுவோம். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் பிசியோதெரபி டீம் நாங்க வச்சிருக்கோம்.